அனைவருக்கும் உங்கள் நண்பன் யுவராஜின் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோம்னா, திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி அருகில் அமைந்துள்ள செரை கன்னிமார் திருக்கோயில் திருவிழாவுக்கு தான் போக போகிறோம். வாங்க, நீங்களும் போய் பார்க்கலாம். வாங்க, உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகளையெல்லாம் நாங்கள் நமது சேனலில் பதிவு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி தேர் திருவிழாலாம் உங்களுக்கு போகிறது பிடிக்குங்களா? பிடிச்சதுன்னா தொடர்ந்து பாருங்கள், எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. பாருங்கள், கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா தேர்க்கடையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச தேர் மிட்டாய் இருக்குது, பொரிக்கடலை இருக்குது. அப்படியே நிசாந்த் கேட்டான்ட்டு ஒரு தேர் மிட்டாய் ஒன்று வாங்கி கொடுத்துட்டுங்க. தேர் மிட்டாயினுடைய சுவையே தனிதாங்க. என்ன தான் கடையில் இத்தனை மிட்டாய் இருந்தாலும் நம்ம தேர்க்கடையில் இந்த தேர் மிட்டாயினுடைய சுவை வந்து வேறு மாதிரி சுவையாக தான் இருக்கும். இதெல்லாம் தேர்க்கடைக்கு போனால் தான் கிடைக்கும். அப்படியே தேர்க்கடையில் பாருங்கள், உருளைக்கிழங்கு ஸ்ப்ரிங் ரோல் விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே அது பார்த்துட்டு எப்படி தயார் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எப்படி இருக்குப்பா வீடியோ? நல்லா இருக்கா? அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா ஜூஸ் விற்றுட்ருக்குறாங்க. அப்படியே ஃப்ரூட்ஸ் கடையில் பாருங்கள், அண்ணாச்சி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே மாம்பழமெல்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி அண்ணாச்சி பழத்தை கடைக்கார அண்ணன் எவ்வளோ அழகாக கட் பண்ணி வைக்கிறாரு பாருங்கள். அண்ணாச்சி மாம்பழமெல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த கலருக்கு வேண்டியே சாப்பிட்லான்னு தோணும். அப்படியே பாருங்கள், ராட்டினம், அம்மா பெரிய ராட்டினம் பாருங்கள். நிசாந்த், ஐஸ்கிரீம் நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? பாருங்கள், இந்த தூரியில் போய் ஆடலாமா பாருங்கள். இந்த மாதிரி தூரிலெலாம் நீங்கள் ஆடி இருக்கிறீங்களா பாருங்கள். குழந்தைகளுக்கு சின்ன தூரி, வாத்து தூரி இருக்குது. வாத்து தூரியில் நிசாந்த் போய் ஆடுப்பா அப்படின்னா அவன் போக மாட்டேன்ட்டான். அப்புறம் இந்த ட்ரெயின் இருக்குது, ட்ரெயினுக்கு போடானாலும் போகலை. பாருங்கள், இந்த மாதிரி திருவிழாவுக்கு போனால் நம்மளுக்கு குழந்தையாகவே மாறிடுவோம். நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி திருவிழாக்களெல்லாம் நம்ம ஏரியா இதில் ஒவ்வொரு இதுலேயுமே வந்துக்கிட்டே தான் இருக்குது. வந்து எல்லோரும் போய் கலந்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கு, ஒரு ரிலீஃபாக இருக்குது.
வந்திருக்கிறோம். எப்படி போகுது? நல்லா இருக்குமா? எங்க இருக்குமா? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு.
பார்க்குறீங்க. அதாவது